வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற கடையை தான் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட்டு கடை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு கேமு, பலூன் சுட்டு விளையாடுறது. இதுவுமே வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கேம் இருக்கும். இது பாருங்கள், கண்ணாடி. இது பாருங்கள், 50 ரூபா ஃபோட்டோ. இதுவுமே வந்து கண்ணாடி. இதெல்லாம் பாருங்கள், சங்கு வந்து எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்டாரு, சின்னது பெருசு எல்லாமே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சங்குலேயே வந்து நிறையா டிசைனுங்க இருக்குது. சங்கில் வந்து அவங்க நிறையா வந்து கிராஃப்ட்டுமே பண்ணி வச்சுருக்காங்க, கிராஃப்ட் ஒர்க்குமே. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே சங்கு தான், சின்ன சின்ன சங்கு. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ வந்து வெரைட்டியான சங்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எல்லோ மாதிரி கலரு நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா வகை சங்குமே வந்து இங்கே கிடைக்கிது பாருங்கள். சின்னதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க மணி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வரிசைலாம் சங்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். அதுவும் இல்லாமல் இவங்க சங்கு, அதோட கொஞ்சம் ஹேர் பேண்டு, பேங்கிள், கிளீப்பு, அப்புறம் சின்ன சின்ன மணி, இது எல்லாமே. அப்புறம் வந்து அந்த நிலக்கதவுல நம்ம தொங்க விடுற மாதிரி ஒரு சங்கு இதில் வந்து செஞ்சு மாலை மாதிரி தொங்க விட்ருக்காங்க. இது எல்லாமே இங்கே வந்து கம்மியாக தான் கிடைக்கிது. 3 செட்டே வந்து கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 800 இந்த மாதிரி. நல்ல ஒரு டிசைனு, பெரிய சைஸு தான். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சங்கு. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அந்த பவளம் மணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர் கலராக. இது எல்லாமே வந்து இங்கே மகாபலிபுரத்தில் வந்து பீச்சி கடையில் வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ரிங்கு தான். நமக்கு வந்து ராசிக்கல் ரிங்கு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், சின்ன சின்ன சாமி சிலை, புத்தர் சிலை, இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து இங்கே வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். வாங்க, இன்னும் என்னென்ன கடை இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இது எல்லாமே வந்து வாட்சு தான். இது பாருங்கள், இயரிங்ஸ் எல்லாம் 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து குட்டி குழந்தைங்களுக்கு வாட்சு 260. இங்கே பாருங்கள், பொம்மை வாட்சு, இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தலை பேண்டு ஒரு பண்டில் மாதிரி இருக்குது. அதில் வந்து நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே ஃபேன்சி கடை தான். ஹேண்ட்பேக்கு, குட்டி குழந்தைங்களுக்கான டாய்ஸு எல்லாமே வந்து இங்கே மகாபலிபுரத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்கூல் பேக்குமே இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் டெடி பேடு, டாய்ஸு, அதேமாதிரி ஹேண்ட்பேக்கு, இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன டாய்ஸு. இதெல்லாம் வாட்ச் வச்சுருக்காங்க பாருங்கள். 170, 150, 150, 200, 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். 50 ரூபாய்க்குமே இருக்குது, 70 ரூபாய்க்குமே இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இயரிங்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், கிளிப்பு, பொட்டு எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் ஃபேன்சி கடையில். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து கழுத்துக்கு போடுற செயின், பேங்கிள், அப்புறம் ஜென்ஸுக்கு கையில் போடுற மாதிரி காப்பு, இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது. கீ செயினு, சங்கில் கூட நிறையா டிசைனில் வந்து கீ செயின் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், தலைக்கு வந்து ஹேர் பேண்டு பூவோடு இருக்குது.
இதெல்லாமே வந்து 10 ரூபா இந்த மாதிரிலாம் வந்து இயர்ரிங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் மணி. இங்கே பாருங்கள் சங்குலே வந்து எவ்வளோ அழகாக டிசைனாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நிலக்க வாசலுக்கு வந்து கட்டுற மாதிரி. அதேமாரி ஒரு கண்ணாடி வந்து ஹார்ட்டு ஷேப்பு, சர்க்கிளு இந்த மாதிரி வந்து அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக சங்கில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள் கலர் கலராக. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நிலவாசலில் தொங்க விடுறது தான். அங்கே பாருங்கள் ஹார்ட்டு ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணாடியெல்லாம். இது எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான் மகாபலிபுரத்தில். இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். கிராஃப்ட் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஒர்க்குமே நடுவில் வந்து அந்த ப்ளூ கலரு முத்து மாதிரி வச்சு இது எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். வீட்டு அலங்கார பொருள்கள் எல்லாமே இங்கே வந்து சங்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோனு அதில் வந்து இவங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாமே சங்கு வச்சு பண்ண ஒரு கண்ணாடி தான். நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் கலரு சங்கு உள்ளார வந்து கலர் கலராக முத்துக்கள் வச்ச மாதிரி எல்லாமே செமையாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ட்ராவல் பேக்கு, ட்ராலி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ஹேண்ட்பேக்கு, ட்ராவல் பேக்கு. இதுவுமே வந்து ரேட்டு கம்மி தான். 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் வந்து ஹேண்ட்பேக்கு தான் நிறையா. இங்கே பாருங்கள் அதேமாரி லஞ்ச் பேக்கு, குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன லஞ்ச் பேக்கு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து சங்கில் செஞ்சது தான். இதெல்லாமே வீட்டு அலங்காரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள். இதெல்லாமே குட்டி குழந்தைங்களுக்கான லஞ்ச் பேக்கு, ஹேண்ட்பேக்கு. இது பாருங்கள் டெடி பேடும் அழகாக இருக்குது. இது பாருங்கள் இதுவுமே சங்கில் வந்து நிலவாசலுக்கு கட்டக்கூடிய வீட்டு அலங்காரத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நிலவாசலுக்கு தான். இதெல்லாம் பாருங்கள் கண்ணாடி எல்லா சேஃப்லேயும் இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக. இது எல்லாமே வீட்டில் வந்து லைட்டுக்கிட்ட அழகாக கட்டி தொங்க விடுறது. அதேமாரி சங்கில் வந்து கண்ணாடி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இங்கே. இது பாருங்கள் சங்குலேயே வந்து மயில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கண்ணாடி எல்லாமே அழகாக இருக்குது கார்டு ஷேப்பில். இந்த பாருங்கள் சங்கெல்லாம் வந்து யானை மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எல்லாமே சங்கில் செஞ்ச பொருள் தான். எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே செம அழகாக இருக்குது. இந்த கண்ணாடி வாங்கி நம்ம வந்து அழகாக வந்து ரூமில் கூட வச்சுக்கலாம். அதேமாரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நல்ல டிசைனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஹேண்ட்பேக்கு தான். இங்கே வந்து நிறையா வந்து சங்கில் செஞ்ச கடை, ஹேண்ட்பேக்கு, ட்ராவல் பேக்கு, லஞ்ச் பேக்குன்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நிலவாசலில் கட்டக்கூடிய சங்கு தான். மாலை மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து செட்டாக நமக்கு கொடுக்குறாங்க கம்மி ரேட்டுக்கு. இந்த சங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே வந்து அந்த அழகழகான மாலைகள்லாம் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பூவில் ஜாஸ்மின், ரோஸ் இந்த மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து வீட்டு அலங்காரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். கிராஃப்ட் ஒர்க்கு தான் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நிலக்கதவுல வந்து கட்டிக்கலாம் நிலவாசலில். இங்கே இருங்க இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நிலவாசப்படிக்க கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு பொருளுமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், சங்கில் செஞ்சு. இதெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் சங்கிலே எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து லட்சுமி, விநாயகர், லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி நிறையா டிசைனில் வந்து வச்சு சங்கு டிசைனில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி கூட இதை வாங்கி கொடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பாருங்கள் பிளாஸ்டிக் பூவில் வந்து பண்ணி தொங்க வச்சுருக்காங்க. இது வந்து சங்கு. இது வந்து அந்த பாருங்கள் ஹார்ட் போட்ட கண்ணாடி. இது பாருங்கள் 100 ரூபாய். இது 100 ரூபா மட்டும்தான் இந்த கண்ணாடி. அதேமாரி கீ செயின் பாருங்கள், சாமி படம் வச்ச கீ செயின், சங்கு, ஹார்ட்டு, இந்த மாதிரி இனிஷியல் கூட போட்டு இருக்குது பாருங்கள், ஓம்னு. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பொம்மை, நம்ம வந்து கடவுளோட சிலை, சின்ன சின்ன பொம்மையில் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஓமு, வேலு, இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிது. மகாபலிபுரம் பீச் பக்கத்துலேயே நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து போனால் எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் புத்தரோட சிலை, சின்ன சின்ன சிலை எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு மேஜிக் ரிங்கு. இதுவுமே வந்து நிறையா சாமி சிலை, சின்ன சின்ன பொம்மை இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த பாருங்க சின்ன சின்ன பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கழுத்துக்கு போடுற செயின், அதேமாரி விலங்குகளோட வந்து சின்ன சின்ன பொம்மை எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிவி மேலே அழகாக வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். சின்ன சின்ன பொம்மைகள்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து லஞ்ச் பேக்கு, ஹேண்ட் பேக்கு. இது பாருங்கள் ஃபிக்ஸட் ரேட்டு தான், 150 ரூபா, 100 ரூபா. லேடிஸ் வாட்சி 50, 70 நல்லா இருக்குது பாருங்கள். கோல்டன் கலரு வாட்சி வந்து பெல்ட்டு வச்ச மாதிரி வார் வாட்சி எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் ஹேண்ட் பேக்லேயே வந்து அழகாக குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பட்டர்ஃப்ளை, சின்ன சின்ன இது டாய்ஸ் இதெல்லாம் பாருங்கள் 100 ரூபா தான் இதெல்லாம். அதேமாரி அந்த 1 இயர் பேபி, 2 இயர் பேபிக்கு வந்து தலைக்கு அழகாக தொப்பி, அதேமாரி குழந்தைங்களுக்கு வந்து நிறையா இங்கே வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. இதெல்லாமே குட்டி குழந்தைங்களுக்கான தொப்பி, நல்ல கலர் பிங்கு. இந்த பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனில். பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆம்பளை குழந்தைங்களுக்குமே வந்து கேப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதேமாரி இங்கே பாருங்கள் அனிமல்ஸ் மாஸ்க்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் 50 ரூபா, 50 ரூபா தான். இதெல்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக் பக்கெட்டு. அதேமாரி அந்த ஜேசிபி, சின்ன சின்ன காரு, எனி டாய்ஸ் எந்த பொருள் பொம்மை பொருள் எடுத்தாலுமே 100 ரூபா தான். குழந்தைங்களுக்கான டாய்ஸு இதுவுமே வந்து பாருங்கள் பேக்கு தான், ஸ்கூல் பேக்லாம் இருக்குது. இது வந்து நிலவாசப்படியில் தொங்க விட்டு அலங்கார பொருள். இதெல்லாம் கண்ணாடிக்கு கீழே அழகாக தொங்குது பாருங்கள்.
இதுவுமே நல்ல நல்ல அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், வீட்டில் அலங்காரப்படுத்திக்க. இதெல்லாம் வச்சு வீட்டை அலங்காரப்படுத்தினாவே வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சங்கை வச்சு அவ்வளோ நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கான டாய்ஸு தான். அழகாக மங்கி, டெடிபேர்ட் இந்த மாதிரி சின்ன சின்னது பொம்மை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு இருக்குது. இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸு தான். இது எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான். நம்ம கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே மகாபலிபுரம் இந்த பீச் மார்க்கெட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அனிமல்ஸ் டாய்ஸ். இதெல்லாம் பாருங்கள் பொம்மை. இதெல்லாம் பாருங்கள், அந்த அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சங்குலாம். இது பாருங்கள், நம்ம வந்து இடிக்கிற கல் ரசத்துக்கு. டாப்ஸு பாருங்கள் 150 ரூபா தான், நல்லாயிருக்கு பாருங்கள். ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்து இருக்குது. இதெல்லாம் 120 ரூபா தான், ஒரே விலை தான். 150 200 சைஸுக்கு ஏற்றபடி நம்ம வச்சுருக்காங்க. இது பாருங்கள் அழகாக இருக்குது விநாயகர் சிலை. இதுவுமே கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. இது பாருங்கள், அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன அம்மிக்கல் இதெல்லாம் பாருங்கள். இந்த பழைய காலத்தில் உள்ள கிரைண்டரு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாமே வந்து கையிலேயே அரைச்சி சமைச்சப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா பண்ணிக்கலாம். கிராஃப்ட் ஒர்க்கு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். யானையோட பொம்மை, அதே மாதிரி விலங்கு, குழந்தைங்க விளையாடுற டாய்ஸு எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், விநாயகர் சிலை, முருகன் சிலை, வேலு எல்லாமே வந்து மகாபலிபுரம் பீச் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இங்கே வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எதுவும் வாங்கலைன்னா கூட நம்ம கடையிலலாம் என்னென்ன இருக்குதுன்னு அழகாக சுற்றி பார்த்துட்டே வந்துடலாம். ஏன்னா நிறையா இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், விநாயகர் சிலை, முருகன் சிலை, லிங்கம், எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் இங்கே வாங்கும்போது கம்மி ரேட்டு தான். இது பாருங்கள் அழகாக ஒயிட் கலரில் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள், யானையோட பொம்மை. இதில் 3 4 அழகாக இருக்குது. அதேமாரி புத்தர் சிலை, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கான கேப்பு. இதுவுமே குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒயிட் கலருமே அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கான கேப்பு தான் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நிறையா கேப்பு இங்கே இருக்குது கலர் கலராக. இதில் நிறைய டிசைனில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே வாங்கும்போது கம்மியாக தான் நமக்கு கொடுப்பாங்க ரேட்டு. இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிலையெல்லாம். இங்கே பாருங்கள், தலையில் வந்து ஒரு காய்கறி கூட தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சிலை இருக்குது பாருங்கள். ஆஞ்சநேயர் சிலை. இங்கே நிறையா கைவினை பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், புரட்சி தலைவி எல்லா சிலையுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் லிங்கம். இங்கே எல்லாமே வந்து கடவுளோட சிலை சின்ன சின்ன இதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த இடிக்கிற கல்
இவர் பாருங்கள் கருணாநிதியோட சிலை. இது விநாயகர், சிவலிங்கம். இங்கே நிறைய பெரிய பெரிய சிலை கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அம்மனோட சிலை. இங்கே பாருங்கள் நாகாத்தம்மன். நிறைய கடவுளோட சிலை வந்து இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக வந்து சிலை வடிவமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், இதுவுமே வந்து இடிக்கிற கல், அம்மிக்கல் எல்லாமே சின்ன சின்ன சைஸில் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஈஸியாக அரைக்கிறதுக்கு வந்து இருக்கும் இது வாங்கினோன்னா. இதெல்லாம் பாருங்கள், இது கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கான தொப்பி தான். இது பாருங்கள் அழகழகாக இருக்குது பாருங்கள், 1 வயசு குழந்தைங்க போடுற மாதிரி. இது பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து ஹேண்ட்பேக்லாம் இருக்குது. அதேமாரி அந்த லஞ்சு கொண்டு போகிற மாதிரி ஒயர் கூட, ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. டிசைனாகவும் இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து தொப்பி தான். குழந்தைங்களுக்கு வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்து இங்கே நிறையா வாங்குகிற மாதிரி பொருள் வச்சுருக்காங்க. குழந்தைங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து சீப்பாக வாங்கிக்கலாம். இது பாருங்கள், மாஸ்க்கு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே கண்ணாடி பாருங்கள். இங்கே வந்து நிறைய இந்த கிட்ஸுங்களுக்கான பொருள் நிறையா கிடைக்கிது. தொப்பி தான் வந்து அதிகமாக இங்கே வந்து வச்சுருக்காங்க நிறைய கடையில். இது பாருங்கள், மஞ்சள், குங்குமம், பொட்டு, வளையல், பூஜைக்கான பொருள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பூஜை பொருள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொம்மை. அங்கே பாருங்கள், எல்லாமே சாமி சிலை இதெல்லாமே இருக்குது. இது பாருங்கள், இதுவுமே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். சங்குலேயே வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிராஃப்ட் ஒர்க்கு. இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குது, அழகழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைனில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து மகாபலிபுரம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சீப்பாகவே வாங்கிட்டு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இந்த பீச் மார்க்கெட்டு எல்லாத்தையுமே வந்து சுற்றி பாருங்கள். எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம சுற்றி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.